சரி. சரிங்க. நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புனேனே பார்த்தீங்களா? இதுதான் எங்கள் மாமா வீடு. அதான் நந்தினி அக்கா வீடு. சூப்பராக இருக்குல்ல? ரொம்ப பெரிய வீடு தெரியுமா? ஒரு நாள் நீங்கள் இங்கே வாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புனேன்ல, அது நான் கார்டனில் இருந்து எடுத்த ஃபோட்டோ. ஆமாம் ஆமாம், வீட்டை சுற்றி கார்டன் இருக்குங்க. செம்ம பெருசாக இருக்கும் வீடு. ஏதோ காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய லேண்டு. ஆமாம் ஆமாம், நீங்கள் ஒரு நாள் இங்கே வாங்களேன், நான் உங்களுக்கு எல்லாமே சுற்றி காட்டுறேன். பெரிய டூரிஸ்ட் கைடுவை சுற்றி காட்டுவாலாமே, இது வரேன்டியே. ஃபன்னியாக பேசுகிறீங்க நீங்கள், போங்க. எப்படி சிரிக்கிறா பாரு. ஏய் பூத கண்ணாடியா. இருங்க மாமா. மாமா என்ன மாமா, யார்கிட்ட பேசினுக்கிற இவ்வளோ சத்தமாக சிரிச்சிக்கினா? ஒரு நிமிஷம் மாமா, நான் ஃபோனை வச்சிடுறேங்க, அப்புறமா பேசுகிறேன். சொல்லுங்க மாமா, ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டேன். அதுவா மாமா, காலேஜ் மேட்டு மாமா, அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப மரியாதையாக வாங்க போங்கன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உன்னோட வயசுல பெரியவங்களா? ஆமாம் மாமா, சீனியர், மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட தான் பேசினேன். ஓ அப்படியா, சரி பேர் என்ன? குணவதி மாமா. ஐயோ பார்த்து வாய் சுலுக்கிக்க போதியா. என்னடி பேரை சொல்றதுக்கு இவ்வளோ தடுமாறுறா? அது சம்டைம்ஸ் அப்படி ஆகுது மாமா. அதுவும் இல்லாமல் பேசும்போது பல்லு லாக்கு நாக்கு கடிச்சுக்கிட்டு மாமா. லாக்கு நாக்குன்னு வளர்றது பாரு. சரி அந்த குணவதி யாரு? யாரு குணவதி? ஏய் என்ன நான் கேட்ட கேள்வியை திருப்பி கேட்குறா? நீ தானே இப்போ ஃபோனில் பேசிட்டு இருந்தேன்னு சொன்னா. ஓ குணவதியில அவங்க காலேஜ் மேட்டு சொன்னனே மாமா ஏற்கனவே. மறுபடியும் கேட்டதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பாருங்க. இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? எத்தனை முறை கேட்டாலும் சொல்ல வேண்டியதுன்னு. சரி இந்த குணவதி ஆள் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அதை. நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க, முடி கொஞ்சம் கர்லிங்கா இருக்கும். ஓ அந்த சுட்ட மண்டியா கருப்பா இருக்குமே, 8 அடிக்கு ஹீல்ஸ் போடுமே அதுவா? அது ரேவதி மாமா. ஓ ரேவதியா. அப்புறம் இன்னொன்று உங்க கூட சுத்துமே, அதை இவ்வளோ பெரிய கையில் நகத்தெல்லாம் பெருசு பெருசாக வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் பேண்ட் சட்டையெல்லாம் கூட காம்பினேஷனே இல்லாமல் போட்டுன்னு வருமே காலேஜுக்கு. அந்த பொண்ணா முடியெல்லாம் கூட குச்சி குச்சா சேமியா மாதிரி இருக்குமே அதுவா? மாமா அது சுமதி மாமா. அடி எனக்கு தெரிஞ்ச மூஞ்சிகளை யாரையுமே சொல்ல மாட்டேன். அப்போ இந்த குணவதி யாரு? எனக்கு அதை பார்த்தே ஆகணுமே. சரி ஓகே, மண்டே காலேஜில் நானே ஒன்று கூட்டின்னு போகிறேன், நேரில் காமி எனக்கு. இல்லையா மாமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மாமா. ஏன் வாய்ப்பு இல்லை? நான் என்ன குணவதியை கரெக்ட் பண்ணுறதுக்காக கேட்குறேன். எனக்கு சும்மா அதை பார்க்கணும் அவ்வளோதான். மாமா ப்ளீஸ் மாமா, அதெல்லாம் வேணாம் மாமா. சரி பையன் பேர் சொல்லு. என்ன மாமா கேட்டீங்க? ஏன் நான் சொன்னது காதில் வீழலையா உனக்கு? அது சரி, இவ்வளோ பெரிய மண்டையை வச்சுருந்தா மட்டும் பார்த்தாது, காதியை நல்லா ஷார்ப்பாக வைக்கணும். பையன் பேருனா சொல்லு. பையன் இல்லை மாமா, அது பொண்ணு குணவதி. இந்த பேரு மண்டையிலே ஒன்று வச்சுன்னு வைய, இந்த சும்மா குணவதி ஹோமியோபதினாலும் சொல்லின்னு இருக்காத. பையன் பேரை சொல்லு டேரக்டா. மாமா மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. இங்கே பாரு, ஸ்மெல் பண்ணுற டாக ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிப்பேன். அதுவும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கண்டுபிடிப்பேன். என்னை பற்றி தெரியும்ல உனக்கு. ஒழுங்கு மாதிரி தான் பையன் பேர் சொல்லு. மாமா இப்போ நீ பேரை சொல்றியா இல்லை உன் அக்கால கூப்பிடவா? ஐயோ மாமா மாமா, அக்காலாம் வேணாம் மாமா. மாமா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? இது சரிப்பட்டு வராதியா? உங்க அக்கால கூப்பிடுறேன் நானு. காயத்ரி. மாமா மாமா என்ன மாமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படியா நம்ம பழகணும்? இப்படியே மாட்டி விடுவீங்க என்ன? மாட்டியே விடலையம்மா, இப்பதானே உங்க அக்கால கூப்பிட்டு இருக்கேன். காயத்ரி. மாமா நல்லா வெறுப்பு தெரியுங்க மாமா. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க மாமா, அக்காவெல்லாம் கூப்பிடாதீங்க. சரி அப்ப பையன் பேர் சொல்லு. சொல்றேன், ஆனா எப்படி நீங்க முதல்ல பையனை கண்டுபிடிச்சீங்க? அதான் சொன்னல, மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தாலே தெரியும். சொல்றியே பூத கண்ணாடிய, சொல்லு முதல்ல. சரி சொல்றேன், ஆனா நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல? உங்க அக்காவை தவிர யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டி. இதுக்கு நீங்க முதல்ல வாயை ஓபன் பண்ணி என் தலையை அதுல விட்டுறலாம். அதை கூட நான் பண்ணுவேன், ஆனா உங்க அக்கா கிட்ட இருந்து நான் எதையும் மறைக்க முடியாது. அதுவும் இல்லாம உங்க அக்கா என்ன சொல்ல போறா? நீ முதல்ல பையன் பேரை சொல்லு. அதுவும் சரிதான், நீங்க தான் உயிருக்கு உயிரான உயிர் காதல் இருக்கலாச்சே. சரி சொல்றேன், அவரு பேரு. ஈத்துன்னு இருக்காத, சொல்லு, இல்லைன்னா சப்புன்னு கண்டத்திலே ஒண்ணு வச்சிருவேன். வெக்கமா வருது மாமா. இந்த கண்ணாடிக்குள்ள கூட வெக்கம் ஒளிஞ்சிருக்குது பாடுறா. அடியே சொல்றி பையன் பேரா? அவர் பேரு குணா மாமா, உங்களுக்கு கூட தெரியுமே, குணசேகர். நந்தினி அக்காவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் தான் மாமா. அடிப்பாவி, அவனா? எத்தனை முறை மீட் பண்ணிருப்ப நீ அவனை முதல்ல? ஒரு 2-3 முறை மீட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி லவ்வெல்லாம் இல்லை மாமா இது. அப்புறம் இப்போதைக்கு we are just friends மாமா. போட்டாயா ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு வெடிய? சரி ஓகே, ஆனா இப்போதைக்கு என்ன தானே சொல்ற? அப்ப ஃபியூச்சர்ல மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தெரியல மாமா. பிடிச்சிருக்கா அவனை? பிடிச்சிருக்கு மாமா, ஆனா இந்த லவ் ஆனெல்லாம் தெரியல மாமா. பிடிச்சிருக்குனாலே அதுதான். சரி அந்த பீஸுக்கே அவருக்கு பிடிச்சிருக்காமா உன்ன? அவர் அப்படியெல்லாம் எதுவும் என்கிட்ட சொல்லல மாமா. ஓ அவ்வளவு பெரிய அப்பட்டக்கார அவரு, இன்னும் சொல்லலையா உங்ககிட்ட எதுவும்? இல்ல மாமா, ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். பிடிச்சிருக்கனால சொல்லல. ஆரம்பத்துல அப்படிதான் சொல்லுவான், அதுக்கப்புறம் கடைசி அங்கதான் வந்து நிப்பான். சரி விட பாத்துக்கலாம், சரியா? எதுனாலும் பாத்துக்கலாம், ஓகேவா? நல்ல சாய்ஸ் தான்.
சப்போஸ் நான் லவ்வே பண்ணாலும் உங்களுக்கு ஓகேவா மாமா? இதெல்லாம் நான் ஓகே சொல்லாம போறதுக்கு என்ன இருக்குது? இல்ல ஜஸ்ட் கேட்டேன். ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரிலாம் நடிக்காதுன்னு அப்படியே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் காதல் பண்ணுவியா நீ? பூத கண்ணாடி வா, வந்து கையில வளையல மாட்டு எப்படி நின்று நிறுத்து பாரு, கழுத்துல செயினா காணும் ஒன்னியம் காணும், வந்து நின்று போனை பேசி நிற்குது. வா வா வா. சரிங்க மாமா, அது வரேன். சோ ஸ்வீட் மாமா நீங்க. ஸ்வீட்டு தான், ஆனா எப்ப நான் மாறுவேன்னு எனக்கே தெரியாது. பாத்து என்னை பார்க்கும் போதெல்லாம் நீ பயப்படணும் சரியா? கண்டிப்பா மாமா, இப்பவே எனக்கு பயமா இருக்குதே பாருங்க. கொன்னுடுவோம் உன்னை, மூஞ்ச பாரு அதுக்கு சிப்ப. எப்படி போறாரு பாரு. மாமா மாதிரி குணமும் என்கிட்ட ஸ்வீட்டா நடந்துக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். பாப்போம் இது எங்க போய் முடிய போகுதுன்னு. அப்புறம் என்னப்பா, பொங்க பானை பொங்கிருச்சு, எல்லாரும் கொலவை சத்தம் போடுங்க. காது வலிக்குது. எதுக்கு இத்தனை பேர் சேர்ந்து கத்துறீங்க? யாருன்னா 2-3 பேர் கத்த வேண்டியதானே? இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு செய்யறது இல்ல சந்தோஷே, தன்னால எல்லாருக்கும் வரும். இருந்தாலும் சொல்லிருக்கலாம். கம்ப்ளைண்ட் பாக்ஸ சும்மா கரும்பு பிடிச்சிக்கிட்டு நில்லுங்களேன், அதை விட்டுட்டு ஏதாவது பேசுறீங்க. உனக்கு என்னம்மா ஜாலியா உட்காந்துக்கிட்டு சொல்லுவா, நின்று பிடிச்சிக்கிட்டு இருக்க உங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. உடனே வந்து பிடிவா. எப்பயப்பா மனைவி நேர்ப்பாம்பா, இதோட விட்டா டே இருறா நான் வேணா வந்து பிடிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மாம்மா, நானே பிடிச்சிட்டு நின்னுக்கிறேன். நீங்க தானே என்ன பிடிக்க சொன்னீங்க, அப்புறம் என்ன? அப்படி சொல்லுண்ணா, அவரே பாம்பு வைப்பாரான், அவரே கண்டுபிடி போறான். பிடிச்சி நின்னுக்கோ சொல்லிட்டு டே நான் வந்து பிடிக்கிட்டேன்னு கேட்கறாரு பேரு. அதைத்தான் நானும் சொல்றேன். சந்தோஷ், நான் ஒன்னும் சொல்லலப்பா, உன் மாவன் உன் பேச்சுக்கு மட்டும் தான் அடங்குறான். சரி சரி விடுறா. அப்புறம் என்ன லேடிஸ், பொங்கலெல்லாம் பொங்கிருச்சா? ஐ மீன் பொங்க பானை பொங்கிருச்சுன்னா நாங்கெல்லாம் கலைஞ்சிடலாமா? பொங்குச்சுனா மட்டும் போதுமா? சாதெல்லாம் வெந்து வர வேணாமா? பொங்கல் ரெடி ஆகிற வரையும் நில்லுங்கல்ல அப்படியே. அப்பாவுக்கு ஒன்றும் தெரியலம்மா, பொங்குனதும் பொங்கல் ரெடி ஆயிரும்னு நினைச்சிட்டாரு போல. இன்னும் நிறைய வேலை இருக்குல்ல, கிண்டிங், கலரிங், குத்திங், தாளிச்சு கொட்டிங்னு நிறைய வேலை இருக்குப்பா. என்னென்ன சொல்றான் பாரு பைத்தியக்காரன். அடியே காயத்ரியா, கேட்டுருச்சுடியா, பைத்தியக்காரன்னு தானே சொன்னேன். எங்க என் மாமனாரே மாமனாரே சொல்லுப்பா. வா, என்ன சந்தோஷமா கேக்குறாரு பாரு. ஏன் உங்க பொண்ணு சொன்னது உங்க காதல ஊழியா? உங்க பொண்ணு என்ன பைத்தியக்காரன்? ஏதாவது சின்ன பொண்ணு தெரியாம சொல்லிடுச்சு, விட்டுறாம்பா. மாமா எனக்கு ஒண்ணு 40 வயசு ஆகல, உங்க பொண்ணு வயசு தான் எனக்கும். நானும் சின்ன பையன் தான். அந்த சின்ன பையனை பார்த்து இந்த சின்ன பொண்ணு என்ன பேச்சு பேசிட்டு பாருங்க, வாய் அடிக்க வைங்க மாமா அந்த பொண்ணை. ஐயா இவன் ஒருத்தன் தொலை தாங்க முடியாது. பாட்டிய நெய் எல்லாம் ஊத்தி சீக்கிரமா கொண்டாங்க பொங்கல. எவ்வளவு நேரம் தான் இப்படியே நின்று கிடக்குறது? சோத்து முட்டிக்கு அதோட பிரச்சனை. ஏங்க எனக்கு கேட்டுருச்சுங்க, நீங்க சொன்னதே கரும்புலி அடிப்புன்னு சொல்லிட்டு சோத்து முட்டைன்னு சொன்னீங்கன்னா. சிரிப்பை பத்தியா உங்களுக்கு? அத்தை பாருங்க உங்க புள்ள என்ன சொல்றாருன்னு. ஏன்பா அவளை அப்படி சொல்ற? தெரியாம சொல்லிட்டம்மா. சரி, இனிமேல் உன் வருங்கால பொண்டாட்டிய சோத்து மூட்டை நல்லா சொல்லாதன்ன, சோத்து பானைன்னு வேணா சொல்லு. சரிங்கம்மா, சோத்து பானை நல்லா இருக்கு இந்த பேரு. அத்தை எப்போடி சும்மா எலி மாரி கீச்சு கீச்சுன்னு கத்தின்னு கிடக்காது, அமைதியாரு. அடுத்து யாருப்பா ஆரம்பிக்க போறீங்க? சந்தோஷ்ல ஆரம்பிச்சு இப்ப மணிமேகலையில வந்து முடிச்சிருக்கு. இப்ப யாரு? அடியே சத்யா, நீ ஏதாவது ஆரம்பி. நான் வரல இந்த விளையாட்டுக்கலாம், லீவா இருக்குடி நீனு. சரி வேற யார் இருக்கா? பத்துமாமா சொல்லுமா பிரியா. அது எப்படி மாமா, நீங்க மட்டும் நிக்கிறப்ப கூட உங்க ஒய்ஃப்க்கு பின்னாடி நிக்கிறீங்க? வேற லெவல் மாமா, நீங்க பொண்டாட்டி விட்டே கொடுக்க மாட்டீங்க, பிரிஞ்சோ இருக்க மாட்டீங்க, அப்படித்தானே? நான் என்னம்மா பண்றது, அமைஞ்சு போச்சு எல்லாம். அப்படி அமைஞ்சு போச்சா? என்னங்க சொல்ல வரீங்க? இல்ல சுகியா, அமைச்சுக்கிட்டேன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ பொங்கலை பாரு. எப்படியா ஃபயர் பத்தல, இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடு. இவங்களுக்குள்ள பத்த வச்சா பெருசா பத்திக்காதிரி, அடுத்த செகண்டே சேர்த்துருவாங்க. பத்த வச்சா அப்படி சும்மா வெயிட்டா வெடிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அடியே பூத கண்ணாடியே, அடியே சித்ரா, அக்கா என்கிட்ட வராதிங்க. இங்க ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணை மட்டும் தான் கையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் தப்பு பண்ணல அக்கா, நான் யார்கிட்டயும் போன்ல கூட பேசல. ஐயோ போன்ல பேசலையா? முன்னாடி வளர்ற முடிஞ்சது. நந்தினி எலி சிக்கிருச்சு, அப்புறமா கூட்டிட்டு போய் சம்பவம் பண்ணிடலாம். தாராளமா. என்னங்கடி சும்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? போன்ல பேசணுன்னு தானே சொன்னா, அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிருப்பா, அதெல்லாம் ஒரு விஷயமா? சும்மா இருங்க. பாட்டி பொங்கல் இன்னும் எவ்வளவு நேரம் போட்டியாவும்? அவளுதாம்மா முடிஞ்சு போச்சு, மறக்கதான் பார்த்து சொல்லு. முடிஞ்சிச்சு தானே? முடிஞ்சுது. தாலி இப்ப கொட்டிட்டா போதும். அடேங்கப்பா, சரசம் மரகதமும் சேர்ந்துச்சு போல. என்ன கேள்விங்களா, 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? அவங்க பாட்டிங்கண்ணா, ஏன்னா அப்படி பேசுறீங்க? பியூட்டியா இருந்தாலும் சரி, பாட்டியா இருந்தாலும் சரி, இந்த ராகுலுக்கு எல்லாம் ஒண்ணு தான்டா. கேள்விங்களா, உங்களை தானே கேக்குறேன், ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா நீங்க? கூறு கட்டுவனே, பிரெண்ட் ஆகாமையாடா பேச்சுன்னு கிடப்பான், வாய் மூடி நீர் கொஞ்ச நேரம். அத்தை சொல்லு. அவ்வளவுதான்டா, 2 சேர்ந்துச்சிங்களா? இதோட பார்ட்னர்ஷிப் போட்டு நெத்திட்ட போதுங்க போற அசிங்கமா. ராகுலுக்கு இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லா பொங்கல் தான், பொங்கல். ஏப்போ ஆடி குட்டினாயா, அதுக்கு 2 என் டார்லிங்ஸ் டி, நான் பார்த்துப்பேன் எல்லாத்தையும். ஆமாம்மா, துவர பார்த்து பேர் எல்லாத்தையும். சரசே ரொம்ப பேசாத, அப்புறம் வண்டியில கூட்டிட்டு போக மாட்டேன். ஐயா வேணாண்டா, நான் எதுவும் சொல்லலடா. அப்பளிக்க என்ன வெளியே கூட்டின்னு போடா டேய். அப்படி வா வழிக்கு. எல்லாரையும் ஏதாவது ஒண்ணு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறல்ல நீ.
எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும்னு தான் ஆசை. ஆனா இப்போதைக்கு சில பேர் தான் மாட்டிக்கிறாங்க. இது வேறயா? சரி சரி, அப்படியே எல்லாரும் ஒரு பொங்கல் விசேஷம் சொல்லிடலாமே எல்லாருக்கும். அதானே இவ்வளவு நேரத்துல இதை மறந்துட்டோமே. சரி சரி, இப்ப சொல்லுவோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் எப்படி அழகா பொங்கி வருதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சந்தோஷமும் செல்வமும் பொங்கி பொங்கி வரணும்னு எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். அடடா, பொங்கி பொங்கி வரணும் அம்மையா, சரிதான். ஆனா ஏங்க நம்ம வாழ்க்கையில பிரச்சனை தான் பொங்கு பொங்குன்னு பொங்குது. எங்க மனோஜ், உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குங்க? இப்படி இருக்குன்னா இல்ல, இந்த பொங்கல் வடையெல்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி எனக்கு மயக்கமா வர மாதிரி இருக்கு. அதான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லை மணி, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் உங்களுக்கு ஏன் ஒன்றும் ஆகல? நீங்களும் தானே பொங்கல் வடை சாப்பிட்டீங்க. சாப்பிட்டேன் தான், ஆனால் எவ்வளோ அளவு சாப்பிட்டோன்னு இருக்குல்ல, கம்மியாக தான் சாப்பிட்டேன் நான். ஆனால் நீ அப்படி இல்லைல்ல, நல்லா தட்டு தட்டா போட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்க, அதனால தான் உனக்கு மயக்கம் வருது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் தீனி பண்டாரன்னு சொல்றீங்களா? அதானே உண்மை, அது உனக்கே தெரியும்ல, எதுக்கு கேட்குறேன் என்கிட்ட? வர வர உங்களுக்கு ஏன் மேல லவ்வே இல்ல. என்ன தீனி பண்டாரங்கிறீங்க, சோத்து மூட்டைங்கிறீங்க, சோத்து பானங்கிறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. இதெல்லாம் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என் சொல்ல குட்டியை நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா சொல்லு? ஊரே சொல்லுது மணிமேகலை ஒரு தீனி பண்டாரன்னு. நீங்களும் சொல்றீங்களேன்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்குது. அச்சிச்சோ, என் செல்ல குட்டிக்கு கஷ்டமா இருக்கா? சரி, இனிமேல் நான் உன்னை அப்படி சொல்ல மாட்டேன், சரியா? தேங்க்யூ. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? என்ன? நீ சாரியில் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்க மணி. நீ இனிமேல் இந்த சுடிதார்லாம் போடாம எப்பவுமே சாரியை கட்டுறியா? உன்னால இப்போ கட்ட முடியலனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதையே மெயின்டைன் பண்ணிக்கிறியா? சாரி மட்டுமே கட்டுறியா வீட்டில் கூட? ஒரு நாள் கட்டுறதுக்கே மூச்சு முட்டிடுது எனக்கு. இதுல டெய்லியும் கட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க மனோஜ். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? டெய்லி இப்பத்துலேருந்தே கட்டி ப்ராக்டிஸ் பண்ணு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆயிடும், சரியா? அதுவும் இல்லாம சாரி கட்டிட்டே இருந்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் சொன்னேன். சரி, முயற்சி பண்றேன். சூப்பர் டி என் தங்க குட்டி, நான் சொல்றதுக்கெல்லாம் சரி சொல்ற பாரு, சூப்பர். ஏங்க, அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னன்னு சொல்லு, நிறைவேத்துறேன். அது ஒண்ணும் இல்லைங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் சாரி கட்டிட்டு சுத்துறேன் உங்களுக்காக. அதே மாதிரி நீங்க எனக்காக ஒரியும் டவுசர் மட்டும் போட்டுட்டு சுத்துறீங்களா? வெறும் ட்ரௌசரா? அது எப்படி முடியும் என்னால? ஏன் முடியாது? எனக்காக பண்ண மாட்டீங்களா நீங்க? இப்பத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு நீங்க ட்ரௌசரோட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு பாக்குறதுக்கு. அடிப்பாவி, நான் உன்னை சாரி கட்ட சொன்னங்கிறதுக்காக என்ன நீ டவுசரோட சுத்துங்கிறியடி? இதெல்லாம் என்ன நியாயம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வெறும் ட்ரௌசரோட தான் சுத்தணும். இந்த மேல் சட்டையெல்லாம் கூட போடக்கூடாது, சரியா? ஒன்லி ட்ரௌசர் தான். அட பைத்தியக்காரி. பரவாயில்ல, நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. எனக்கு உங்களை ட்ரௌசரோட பார்க்கணும் அத்தான், அவ்வளவே தான். நீங்க நல்ல மசில்ஸ் எல்லாம் காமிச்சிக்கினே வெறும் ட்ரௌசரோடயே வளவாங்க ஊர் ஃபுல்லா. லூசு மூஞ்சி பரவலுக்கு போடி, அதெல்லாம் பண்ண முடியாது என்னால. அதே மாதிரி தான் என்னாலயும் நேனும் சாரி எல்லாம் கட்ட முடியாது, புரியுதா? அவங்கவுங்க என்ன உடுப்பு உடுத்தணுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும். அடுத்து அவங்க டிசைட் பண்ணக்கூடாது. அது புருஷனா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி. எப்படி சிரிக்கிறாங்க பத்தியா? மானத்தை வாங்கிட்டல நீ என்ன? அடே விடுங்க ப்ரோ, இதுக்கே மானம் போச்சுங்கிறீங்க. இன்னும் எவ்வளவு இருக்குது பார்க்க வேண்டியது. ரொம்ப சரியா சொன்னடா ராகுல். டே மனம், இதுக்கே மனசை விட்டுறாத, இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது நம்மலாம். சரி மச்சான், என்ன கேங்கா ஃபார்ம் ஆகுறீங்களா நீங்க 3 பேர் சேர்ந்து? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க என்னமோ பெருசா வாங்க வேண்டியது இருக்கும், நிறைய வாங்க வேண்டியது இருக்கும் நல்லா சொல்றீங்க. அப்படி என்ன வாங்க போறீங்க நீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமலையும் என்னத்தை வாங்குவாங்க? உங்ககிட்ட இருந்து திட்டு வாங்குவாங்க, அப்புறம் அடி வாங்குவாங்க, அப்புறம் அண்ணா அசிங்கப்படுத்துவாங்க, அதையும் வாங்கிப்போம். மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க, அதையும் நம்ம வாங்கிப்போம். கடைசியில் எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு இவளுங்க கேட்கறதையும் நம்ம வாங்கி கொடுப்போம். எக்ஸாக்ட்லிடா ராகுல், இப்படித்தான் நிறைய ஆம்பளைங்களோட லைஃபே இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம். அது என்னமோ உண்மைதானா? ஆசாசியாக காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் அதே நிலமை தான், எல்லாரும் சேர்ந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாலும் அதே நிலமை தான். என்னடா இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துறீங்க மணி? நீ அப்படியெல்லாம் பண்ணுவியா என்ன? ஏங்க, அவங்க 2 பேரும் தான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்க வேற. நான் ஏங்க அதெல்லாம் பண்ண போறேன்? அதானே. டேய், நான் மட்டும் உன்ன என்ன அதெல்லாம் பண்ணிக்கிட்டா இருக்கேன்? ரொம்ப ஓவரா பேசுற. முதல்ல புருஷனை டேய்னு கூப்பிடுற பத்தியா, அதை கட் பண்ணிடி. முதல்ல வந்துட்டா இப்பதான் பேசுறதுக்கு. நான் உன்னை சின்ன வயசுல இருந்து அப்படித்தானே நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம லவ் பண்ணும்போதும் நான் உன்னை அப்படிதான் கூப்பிட்டேன். அப்பெல்லாம் வலிக்கல உனக்கு, இப்ப மட்டும் வலிக்குதோ? அதை சொல்லிடி. லவ் பண்ணும்போது அதெல்லாம் இவங்களுக்கு இனிமையா இருக்கும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கசக்கும். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனுங்கிற ஒரு டைட்டில் வந்துடும் இல்லை இவங்களுக்கு. அப்படியே தலையில யாரும் கிரீடத்தை எடுத்து வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறவங்கிற மாதிரி. மூஞ்சிங்கள பாரு வந்துருச்சுங்க பேசுறதுக்கு. நந்தினி, நீ சொல்றது கரெக்டாவே இருக்கட்டும். ஆனா லவ் பண்ணும்போது இருக்கிற லைஃப் வேற, அது ஜாலியாவே இருக்கும். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படி இருக்காது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாயிடும். அப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல புருஷன் பொண்டாட்டி கிட்ட மரியாதை எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லையே.
அப்படி சொல்லுண்ணா, இதுக்குதான் படிச்சவங்க கூட இருக்கணுங்கிறது. ஏன்டா நீ படிக்கலையான்னு? அப்படி சொல்லலண்ணா, பக்குவமா பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல நம்ம கிட்ட. அதுவும் சரிதான்டா. ஆனா இதெல்லாம் சொன்னா யாரு ஒத்துப்பா? பாரு அவ இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கா என்ன. நான் அதெல்லாம் ஒன்றும் முறைக்கல. நான் சொன்னது உனக்கு பிடிக்கல தானே? நான் அப்படி எதனா சொன்னேன்னா இதான் வேணாங்கிறது. அப்ப நான் சொன்னதை ஒத்துக்கிறியா? நான் எதுக்கு ஒத்துக்கணும்? இல்லை நான் கேட்குறேனே, நாங்கள் என்ன ஊரடியே உங்கள் எல்லாரையும் நிற்க வச்சா வாடா போடா டே எருமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க போகிறோம். ஏதோ எங்களுக்கு ஆசைப்படும் போது நாங்கள் சொல்ல போகிறோம், அவ்வளோதானே. அதுக்கே நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ உங்களோட ஆணாதிக்கத்தை நீங்கள் காட்டுறீங்கன்னு தானே நாங்கள் சொல்லுவோம். ஆணாதிக்கமா? எவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற பாருண்ணா அவ. வலிக்குதோ? நீங்கள் மட்டும் எங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதுன்னு சொல்லி எங்களை கஷ்டப்படுத்துறீங்கல்ல, அப்போ நாங்கள் இப்படி தான் திருப்பி பேசுவோம். வாங்கிக்கோங்க. மூஞ்சிங்கள பாரு. ஏங்க உங்களுக்கு அப்படி எல்லாரும் எல்லா டைமும் மரியாதையே கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காதீங்க, மொட்டை பையனாவே இருங்க கடைசி வரைக்கும். கரெக்ட். இதுக்கு மட்டும் தட்டுதாது அடியே குளிச்சிய என்ன? இன்னும் 2 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதானே, இப்படி எல்லாம் பேசாத மணி. நானே உன்னோட நெத்தியில இருக்க குங்குமம் ரொம்ப அழகா இருக்கே, அதை அப்படி இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி வச்சா எவ்வளவு அழகா இருக்கும்னு நான் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் பேசாதன்னா. சரி சரி, அப்ப நீங்களும் ஒழுங்கா இருக்கணும்னா. சரிம்மா. அவ்வளோதான், கடைசியில சரிம்மான்னு சொல்லிட்டு போனோம், அவ்வளோதான். ரொம்ப சலிச்சுக்கிறாங்கப்பா எல்லாரும். எதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ தெரியலப்போ. போதும் வாய முறி. எனக்கும் ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே பேசுறதுக்கு. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு ஒன்றும் இல்லைங்கிறா பாரு. சின்ன பட்டிமன்றமே நடத்தி முடிச்சிட்டாடா அவ. ஆமாம்மா, பாப்பைய பேத்தி இல்லை நான் பட்டிமன்றத்தை நடத்துறதுக்கு. மூஞ்சிய பாரு இவருக்கு. சாப்பிட்ட பொங்கல் செரிக்கணுங்கிறதுக்காக நானே பேசிக்கிட்டு இருக்கேன். வந்துட்டாங்க இப்போ தான். பட்டிமன்றம் நடத்துகிறான். நான் பட்டிமன்றம். யோ நவரியா, நான் ஏந்து போகிறேன். நீ இருக்கியே. ஐ லவ் யூ நந்தினி. இதுங்க இருக்கிறத மறந்துட்டேனே. கைஸ் நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சந்தோஷ் நில்லுங்க. எப்படி போறாரு பாரு அவரு. வெக்கம் தாங்காம போறாருடி. போ நீயும் பின்னாடியே. பின்ன விடுவேனா? அவர் மூஞ்சி இப்ப நான் பார்த்தே ஆகணும். எப்படி சவுந்துச்சு திரும்படா அவர் ஃபேஸ். இந்த போறேன் பாரு. யோ நில்லியா. ஓடிட்டா. சாப்பிட்ட பொங்கலும் சிரிச்சிருச்சு, பேசி சிரிச்சதில்ல. சரிடிச்சலும் வா, ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வரலாம். சரி சரி வா, எனக்கும் உன்னை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. வா. ஏங்க எல்லாரும் போயிட்டாங்க, வாங்க நம்மளும் போலாம். எங்க போலாம்? மத்தவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கலாம், வாங்க. ரூமுக்குள்ள இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது, நம்ம மட்டும் வாங்க போவோம். அதெல்லாம் நீ எங்கேயும் போக கூடாது. இப்ப நம்ம 2 பேருக்கான டைம். நம்ம 2 பேரும் மட்டும் உட்காந்து பேசுவோம், ஓகே? சரி பேசுவோம், ஆனா பேச்சோட நிறுத்திக்கணும், சரியா? இந்த ரொமான்ஸ் பண்றங்கிற பேர்ல கிட்டல வந்து நீ கண்ணடியில உடைச்சு விட்டுருவேன். ஆச்சா, நானும் அப்படி பண்ணுவேனா? கிட்டே வர மாட்டேன், கவலைப்படாத. 1 arm distance மெயின்டைன் பண்றேன். அப்படி வாங்க வலிக்கு. இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. பொங்கல் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல. மீனா மேடம் தானே தலைமை தாங்கி பண்ணாங்க, அப்ப டேஸ்டா தான் இருக்கும். சும்மா பேசாதடி, யார் பண்ணியிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். அப்படிலாம் இல்லை மீனா, சுகு கரெக்டாக தான் சொல்கிறா. நீ செஞ்சால் மட்டும்தாண்டி அது சூப்பராகவே வருது. வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி, சக்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி. வெஜிடேரியன்னாலே நீ தாண்டி. அது என்னமோ சரிதான், நான் மட்டும் சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன்னு வையே, சிறு பருப்பெல்லாம் என் கண்ணுக்கு மேலேயே தெரிஞ்சிருக்கும். கண்ணுக்கு மேலே தெரியுமா? நான் வளர்ற பைத்தியம். என்ன எதுக்கு நீ பைத்தியங்கிற? கண்ணுக்கு மேலே தெரியும்னா கண்ணுக்கு தெரியும், அதைத்தான் சொன்னேன். அப்போ கண்ணுக்கு தெரியும்னு சொல்ல வேண்டியதானே, அது நான் கண்ணுக்கு மேலே தெரியுங்கிறது. விடு சுகு, ஷில்பாக்குள்ள அடிக்கடி வடநாட்டுக்காரி வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போறா, அதனாலதான் கண்ணுக்கு மேல தெரியுதுங்கிறா. கரெக்டா சொல்ற பாரு. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராகுல் எங்க இருக்கான்னு கேட்டேன் இதுகிட்ட. என்ன தெரியுமா சொல்லிச்சு? புஷ்பா வீட்டு மேல போயிருக்கான்னு சொல்லிச்சு. அது நடி, வீட்டுக்குள்ள எல்லாம் போக மாட்டானா, வீட்டு மேலதான் போவானா? வடநாட்டுக்காரி. போங்க சும்மா, எதையாவது ஒண்ணு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்பயாச்சும் தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ரோல் ஆகும். ஆமாம்மா, அதுவும் சரிதான், எப்பவாவது தான் அவளுக்கு ரோல் ஆகும். ஆனா இனிமேல அடிக்கடி ரோல் ஆக போகுது. ஏன் 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 அப்படி சொல்ற? ஏன்னா உன் பாஷை பேச தெரிஞ்ச ஒரு ஆள் இந்த வீட்டுல சுத்திக்கிட்டு இருக்காப்புல, உன் மருமவன். இனிமேல் அவர்கிட்ட பேசி பேசி தமிழ் உனக்கு ரோல் தான் ஆக போகுது. அது என்னமோ சரிதான் சுக. காலையில கூட கியா முயான்னு மாமியார் மருமவனும் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் ஒன்னும் புரியாம உட்காந்துருவேன். கியா முயான் எல்லாம் பேசல, மூஞ்சிய பாரு எப்படி சொல்லுதுன்னு. எனக்கு கியா கியான்னு தாண்டி கேக்குது நீ பேசுறப்பெல்லாம். சரி சரி, என்ன ஓட்டுனது போதும், உன் சம்மந்திக்காரியை ஓட்டுவோம் வா. பேச்ச பத்தி அவளுக்கு பின்ன டாபிக்கை மாற்ற வேணாமா? இல்லைன்னா நாலு புறம் என்னை இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதான் நம்ம புஷ்பா மாமியாரை பற்றி பேசுவோம், சரியா? அந்த பொம்பளை இப்போ எப்படி திருந்திருச்சா இல்லை இன்னும் அப்படித்தான் சுற்றிக்கிட்டு இருக்கா? அது திருந்திட்டாலும் சே, அந்த பொம்பளைக்கு அப்படி என்னதான் பிரச்சனையா? வீட்டில் நல்லா தானே இருக்கு, நல்லா அருமையாக மருமவை பார்த்துக்கிறா. அதை விட வேற என்ன வேணுமா அதுக்கு? நல்ல நகையெல்லாம் போட்டு தான் கல்யாணமும் பண்ணி கொடுத்தீங்க. அதுக்கு உண்மையான பிரச்சனை தான் என்னவா? அதானே எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கு பாரு. புஷ்பா எவ்வளோ நல்ல பொண்ணு, அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு வாழ்றதுல இன்னும் அந்த பொம்பளைக்கு அது
அலுப்பு வேற ஒன்றும் கிடையாது தானே. ஊரெல்லாம் சல்லடை போட்டு அலசனாலும் புஷ்பா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டா. ஆனால் அப்படிப்பட்ட பொண்ணையே போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு அது பொண்ணு தானே அர்த்தம். அது என்னமோ சரிதான், புஷ்பா மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதெல்லாம் வரும். எனக்கு மட்டும் அப்படி ஒரு மருமக கிடைச்சான்னு வை, அவளை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு தான் ஆம்பளை புள்ள இல்லையே. ஏன் மீனா ஃபீல் பண்ணுற? நீயும் அண்ணனும் வேணா முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மருமக கிடைப்பா. ஐயோ மீனா, நீ என்ன பாக்குறது தானே இப்போ? ஐயோ எனக்கு தெரியுது நீ பாக்குறது. ஏ மீனா ப்ளீஸ் நீ முறைக்காத. நான் பண்ணி நிற்கிற பிற அவ இதனால தான் மணி மேகலையும் இப்படி சுற்றின்னு இருக்குது. ஆமாம், இவகிட்ட இருக்க சுட்டித்தனம் அப்படியே அவகிட்ட இருக்குது, அதுவும் டபுள் மடங்காக இருக்குது. அதே மாதிரி தான் முரளி அண்ணன் கிட்ட இருக்க குசும்புத்தனம் அப்படியே சந்தோஷ் கிட்ட இருக்குது. ஏ மீனா, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள பார்க்கணும். நீ எதுக்கடி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லை, உன்னை இங்கேயே அடிக்கலாமா இல்லை ஓட விட்டு அடிக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அண்ணாண்டி மீனா, நம்மளுக்கு வயசாயிடுச்சு, இப்போ போய் நீ என்ன அடிச்சு துரத்தினா நல்லா இருக்காதுடி. நான் அடிச்சு துரத்துறேன்னு சொன்னது உனக்கு நல்லா இல்லை, ஆனால் நீ என்னையும் அவரையும் புள்ள பெற்றுக்க சொல்லுவேன். இது மட்டும் நல்லா இருக்காடி, அதுவும் இந்த வயசுல. அது நல்லா தானே இருக்கும். ஐயோ ஏ சுக, கிச்சன்ல டேப் வச்சிருப்பேன், வந்து ஒற்றி அது வாயில என்ன பேசி நிற்குது பேரு. விடு, வாய் அடி அடி வாங்கட்டும். அடியே ஷில்பா, உனக்கு கொழுப்பு ஏறிடுச்சுடி, உன்ன என்ன பண்றேன் பாரு நானு. ஏ மீனா மீனா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ கோச்சிக்காத. நீ நிறைய நாள் ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கல, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அதுவும் இல்லாம உனக்கு இப்போ ஒன்றும் ஆம்பளை பிள்ளை இல்லாம இல்லைல்ல, அதான் ராகுல் உன் வீட்டு மருமவன் ஆயிட்டால, அப்புறம் என்னடி. விடு விடு சரியா, ஃபீல் பண்ணாத. அது என்னமோ சரிதான், உன் புள்ள ராகுல் எனக்கு மருமவனா இருக்கிறதுனால எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிற குறையே இல்லை. அதைத்தான் நான் சொன்னேன். ஃப்ரீயா விடு. சரி சரி பொழைச்சு போ. சரி வாங்கடி, பொங்கலையும் வடையும் காலி பண்ணிட்டு மதியம் என்ன சமைக்கலாம்னு யோசிக்கலாம். அப்பாடா, டாபிக் மாறிடுச்சு. சரி சரி சிரிக்காதீங்க. மதியம் என்ன சமையல்? மதியம் பொங்கலை வச்சு ஓட்டிடுவோம், நைட்டும் பொங்கலை வச்சு ஓட்டிடுவோம், அவ்வளவுதான். இடையில பசிக்குதுன்னு யாருன்னா வந்தாங்கன்னா பாயசத்தை ஊத்தி கொடுத்துருவோம், அவ்வளவுதான். இடையில கொஞ்சம் வடையும் கொடுக்கலாம், தப்பு இல்ல. ஆக மொத்தத்துல பொங்கல் அன்னைக்கு பொங்கலை தவிர வேற எதுவும் கிடையாது, அப்படித்தானே? அப்படித்தானே வச்சுக்கிய. டிபிக்கல் இந்தியன் குடும்பம் நம்மலாம். புளிசோரையே ஒரு வாரம் வச்சு சாப்பிட்ட வம்சோண்டி நம்மலாம். வரலாறு எல்லாம் வரலாறு தான், தமிழர் வரலாறு. மாமா, என்ன மாமா கூப்பிட்டு இருந்தீங்க? சொல்றேன், நீ என்னப்பா கரும்போட வந்து நின்னுங்கிற? சாப்பிடலான்னு நினைச்சேன் மாமா, அப்பதான் நீங்க கூப்பிட்டதா அஸ்வின் சொன்னான். சரி அதான் அப்படியே வந்துட்டேன். அவ்வளோ மரியாதைடா உன் மேல அவனுக்கு, அதனாலதான் கரும்பு கூட சாப்பிட்றத விட்டுட்டு கையோட தூக்கின்னு வந்துட்டான். தங்க புள்ளியாச்சு அவன், தொங்க புல்லு அவன், தகர புல்லடா. நீ வேற மூஞ்சுக்கு முன்னாடி தான் இந்த மரியாதையெல்லாம் கொடுப்பான், பின்னாடி போய் பார்க்கணுமே, கழுவி ஊத்துறான்டா என்ன. ஐயோ, என் புள்ளியா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடி சந்தோஷா, என்னடா உன் மாமனார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்? அவனை கழுவி ஊத்துனியா நீ? டே முரளியா, நீ இருக்கிறிய? அவன் என்ன கழுவி ஊத்துனது என்னடா அவ்வளவு சந்தோஷமா கேக்குற நீ? மிரட்டுறா அவனை, திட்டு எப்படி நிக்கிறான் பாரு உன் புள்ள. ஏ சிரிக்கலாம் இல்லடா, மிரட்டிட்டு தான் இருக்க. டேய் என்னடா என்னடா பாக்குற? யாரை கேட்டுற நீ அவனை கழுவி ஊத்துனா? இல்ல உன் மனசுல என்ன நினைச்சுன்னு அவன் என் உயிர் தோழன் தெரியும்ல. ஐயோ அப்பா, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலப்பா. நீ பண்ணாமையாடா என் நண்பன் அப்படி சொல்லிருப்பான். அப்படி என்னடா கழுவி ஊத்துனா என் நண்பனை? பாப்பா, அவ்வளவு பெருசா பேசுற அளவுக்கெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. வழக்கம் போல அவரை காட்டு மிரண்டின்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதை போய் மாமா கழுவி ஊத்துனுங்கிறாரு. நீ சிவகுமாரியா, இதுக்காடா உன்னை புள்ள கழுவி ஊத்துனாங்கிற? உண்மையை தானடா சொல்லியிருக்கான். அதானே தங்க புள்ள உண்மையை தானே சொல்லியிருக்கிறே. டே காட்டு மிசா, நீ காட்டு மிரண்டி தானே? டே நான் காட்டு மிரண்டி தான்டா, ஆனா இவன் என்னை பார்த்து அப்படி எல்லாம் பேசலாமா? என் வீட்டு மருமவனா போறான், என் பொண்ணை கட்ட போறான், ஆனா என்னை பார்த்து இப்படி எல்லாம் பேசலாமா? இவன் வர மாமனாருங்கிற பயமே போயிடுச்சு அவனுக்கு. மாமா அதுக்கு தானே உங்ககிட்ட சாரி கேட்டேனே மாமா. அது ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் உங்க பொண்ணு மேல இருக்க கோவத்துல. மற்றபடி நீங்க ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் எனக்கு தெரியும் மாமா. இருந்தாலும் நான் சாரி கேட்டுக்கிறேன், இனிமேல் உங்க பின்னாடி கூட அப்படி பேச மாட்டேன். டே சந்தோஷ, மாமா சும்மா விளையாடுனா உங்ககிட்ட. சாரி எல்லாம் வேணாம், அப்பயே சொன்னல சாரி எல்லாம் கேட்காதப்பா பரவாயில்லன்னு. அப்புறம் என்னடா? இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது மாமா, இனிமேல் அப்படி பேச மாட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு இப்பெல்லாம் கோவம் அதிகமா வருது மாமா. கோவத்துல நான் என்ன பேசுறேன்னே தெரிய மாட்டேங்குது. என் வாய் என் கண்ட்ரோலே இல்ல மாமா, இஷ்டத்துக்கு எதனா பேசி விட்டுறேன். நீ தான் சாதுவான புள்ளியாச்சேப்பா, நீ கோவப்பட்டு வார்த்தையை விடுற அளவுக்கு உனக்கு யாரு மண்டை கூட சொல்ல கொடுக்குறா? வேற யாரும் மாமா, நீங்க பெத்து வச்ச பேய் தான். ஏய் ஓவரா பேசுறடா. சாரி மாமா. ஆனா நான் என்ன மாமா பண்றது? உங்க பொண்ணு எப்ப நார்மலா இருக்கு, எப்ப பேய மருதுனே தெரிய மாட்டேங்குது மாமா. அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நானு. போதும்டா, சும்மா என் பொண்ணு பேய்னு சொல்லாத. உனக்கு அவளை புரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான். அப்படி எல்லாம் இல்ல மாமா, புரிஞ்சு வச்சுக்கிறதுனா என்ன? அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவன் மூடு எப்படி இருக்கும், அதெல்லாம் தான் நல்லா புரிஞ்சு வச்சுக்க முடியும். அது ஏன் பைத்தியம் மாரி பண்ணுதுன்னு இல்லாம நான் புரிஞ்சு வச்சுக்க முடியும் சொல்லுங்க? அதானே கரெக்ட் தான் பண்ணி சொல்றது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறீங்களா எல்லாரும்? கேக்குறேன் சொல்லு. எவ்வளவு ஆர்வமாக பாரு. சரி சொல்றா. ஒன்றும் இல்லை மாமா, உங்க பொண்ணு சாரி கட்டினா நல்லா இருப்பா, அதை நான் அவள்கிட்ட சொன்னேன். ரொம்ப அழகா இருக்கமா, அதையே கட்டு ஃபாலோ பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறமா இதையே ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன். இது ஒரு ஆம்பளை பேசிக்கா எதிர்பார்க்கறது ஒரு பொண்ணுகிட்ட, ஐ மீன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கிட்ட எதிர்பார்க்கறது. இது ஒன்றும் தப்பு இல்லையா? கரெக்டு தான். மேலே சொல்லு. உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் ஆட முடியாது, உனக்கு புடவை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா நீயே வாங்கி கட்டிக்கணும்னு சொல்லிட்டா மாமா என்ன பார்த்து.
என் மன வலியை சொல்லிக்கிட்டு இருக்கேன், சிரிக்கிறீங்கல்ல 4 பேரும். டேய் அப்படிலாம் இல்லடா, நீ சொன்ன டோன் எங்களுக்கு சிரிப்பா வந்துருச்சு. சரி விடு, அப்புறம் கடைசி என்னதான் ஆச்சு? நீ திருப்பி என்ன சொன்னதுக்கு? அதுக்கு மேலே நல்ல என்னமா அம்மா பேசியிருக்க முடியும்? போடி பைத்தியக்காரின்ட்டு போயிட்டேன் நான் பாட்டுன்னு. ஐயோ சரி விடுறா சந்தோஷ, விடு விடு, ஃப்ரீயா விடு. அப்படி தம்மம்மா விட்டுட்டு இருக்கேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு மாமா. டே போதண்டா, சும்மா என் மருமவளை குறை சொல்லாத. அதுவும் இல்லாம அவளை நிக்க வச்சு பேசினாதான் தெரியும் நீ அவளை என்ன டார்ச்சர் பண்ணின்னு இருக்குன்னு. ஐயோப்பா நீங்க வேற, நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்ப்பா. நம்பிட்டேப்பா, நம்பிட்டேன். நீ பெரிய நச்சுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்டா சந்தோஷ. ரொம்ப நல்லவன் நட்டு நடிக்காதுன்னா. ஆமாமா, இந்த விஷயத்த நான் ஒத்துப்பேன். சந்தோஷம் நல்ல புள்ளதான், ஆனா சரியான நச்சு அவன். டே போதண்டா, சும்மா ஓட்டாதீங்க. அவன் மூஞ்ச வாடி போச்சு. செல்லம், நீ நச்சா இருந்தாலும் நல்ல புள்ளடா. டே பத்தி நானும் அதை தானடா சொன்னேன். நீ அப்படியே அதை மாத்தி சொல்ற. இப்ப மட்டும் அவன் மூஞ்சி வாடாதா? இப்படி என்ன நிக்க வச்சு ஓட்டணுங்கிறதுக்காக தானே கூப்பிட்டுருக்கீங்க என்ன? ஆமா, இதுல என்ன சந்தேகம் மாமா? சும்மாடா, உன்னை கூப்பிட்ட விஷயமே வேற. சரி சொல்லுங்க மாமா, என்னன்னு? நாளைக்கு ஊருக்குள்ள போட்டியெல்லாம் நடக்குது தெரியும்ல? அதான் அந்த காம்படிஷன் பொங்கலுக்கு பண்றாங்களே அதானே? ஆமாம்மா, நாளைக்கு நம்ம குடும்பத்துல இருந்து எல்லாருமே போறோம் சரியா? அங்க இந்த விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த கல்லு தூக்குறது, உரி அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்கு. நீயும் எல்லாத்துலயும் கலந்துக்கோண்ணா. நான் எதுக்கு மாமா? ஊர் தலைவர்டா நானே. என் மருமவன் எல்லாத்துலயும் கலந்துக்குன்னு பரிசு வாங்கினா எனக்கு தானே பெருமை. வந்து கலந்துக்கோ எல்லாத்துலயும். சிவகுமார் ஆரம்பிச்சுட்டான்டா. ஆமா டே சந்தோஷ, நீ ஒத்துக்கோ, உனக்கு வேற வழி கிடையாது. பட் இந்த கேம் எல்லாம் நான் விளையாடுனது இல்லையே முன்னாடி. இதெல்லாம் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டாடா வருவாங்க, அப்படியே கலந்துக்கோ அவ்வளவுதான். ஆமாப்பா, நாளைக்கு மாமா சொல்ற போட்டியில எல்லாம் நீ கலந்துக்கின்னு மாமாவை பெருமைப்படுத்தணும் சரியா? சரிங்க மாமா, எந்த போட்டியில கலந்துக்கணும் நானு? போட்டி இல்லப்பா, போட்டிகள். நான் சொல்ற போட்டியில எல்லாம் கலந்துக்கணும் நீனு. போட்டி இளவட்டக்கல்ல தூக்குறது, 2வது வழுக்கு மரம் ஏறுறது, 3வது உரி அடிக்கிறது, 4வது கயிறு இழுக்கிறது. கயிறு இழுக்கிறதுல நீ தான் ஆளா நிக்கணும், புரியுதா? 5வது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நீங்க சொன்ன 4 போட்டிலேயே கயிறு இழுக்கிறத பத்தி தான் எனக்கு தெரியுமே. சரி 5வது என்னன்னு சொல்லுங்க. காளை அடக்கிறது. காளையா? ஆமாண்டா, அதுதான் முக்கியமே. காளை அடக்கனா தானே நீ மாவீரன்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துப்பாங்க. இங்க பாரு சுதோஷ, நல்ல முரட்டு காளையா இறக்கி விடுறேன். அதையும் நானே இறக்கி விடுறேன். அதை அட்டிக்கிட்டு சரியா? ஊருக்குள்ள என் பேரு இன்னும் ஏறும். மாமா, உங்க பேரெல்லாம் ஏறாது மாமா. நீங்க விடுற காலை தான் என் மேல ஏறி விளையாடிட்டு போயிடும். தயவு செஞ்சு வேணாம் மாமா, விட்டுருங்க இந்த ஆசைய. நீங்க எவ்வளவு வேணாலும் சிரிச்சுக்கோங்க, ஆனா என்னால முடியாது. என்னால முடியவே முடியாது. காலை அடுக்கிற பாடியா இருந்து வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு இடத்துலயே ரொம்ப நேரம் நில்லுன்னா கூட நான் நின்றுருவேன், இல்ல 10 மணி நேரம் ஓடுறேன்னா கூட நான் ஓடுருவேன். ஆனா இந்த விபரீத விளையாட்டெல்லாம் என்னால செய்ய முடியாது மாமா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நாடா நீ இப்படி பேசுற? சரி விடு, காலை எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கெல்லாம் என்ன மாதிரி தைரியம் வேணும். சரி விடு, உனக்கு அந்த தைரியம் இல்ல. நீ என்ன பண்ண, ஒரு 12 கரும்பு அப்படியே படுக்க வைக்கிறேன், அதை அப்படியே ஒரே அடியில் வச்சு உடச்சிடு. அதையாவது பண்ணு. இது கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு, ஆனா 12 கரும்பை உடைச்சா என் கையை பறி போயிடுமாமா. டேய் சந்தோஷ, நடா இப்படி சிரிப்பேத்துற? அதுவும் அலுங்காம குலுங்காம எப்படி அப்படியே பொறுமையா பேசலாம் படுறா. உண்மையை தானே சொல்றேன். என்னத்த சொல்றியோ நீ? இப்போ 12 கரும்பு கூட உடைக்க முடியாதுன்னுட்ட. சரி 6 கரும்பு உடைக்கிறியா? இது மனுஷனால முடிஞ்ச விஷயம், கண்டிப்பா நான் பண்றேன் மாமா. சரிப்பா. அப்போ ஓகே, நாளைக்கு 6 கரும்பு நீ உடைக்கிற. மத்த இளவட்ட கல்ல தூக்குறது, உரி அடிக்கிறது, கயிறு இழுக்கிறது, இந்த போட்டி எல்லாத்திலயும் கலந்துக்கு ஜெயிச்சுட்டு வரணும் சரியா? கண்டிப்பா மாமா, ஜெயிச்சு உங்க பேரை காப்பாத்துறேன் பாருங்க. சூப்பர்ப்பா. அப்படியே காலையும் அடிக்கிட்டு காப்பாத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். காலகிட்ட இருந்து என்ன யாரு மாமா காப்பாத்துறது? அந்த கேம்ஸை மட்டும் விட்டுருங்க, மறந்துருங்க. இப்படியே சொல்லி நீ ஒருவேளை நாளை பின்ன காலை அடுக்கினா தான் உனக்கு என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் யோசிச்சு கூட பாக்காதீங்க மாமா. நான் உங்க பொண்ணை 13 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் சரிதான். சரி விடுப்பா, நான் அதெல்லாம் யோசிக்கல, சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தேன். சரி நீ போய் கரும்பு சாப்பிட்டு போ. ரொம்ப நன்றி மாமா, நான் வரேன். அப்ப வரேன்ப்பா. மாமா, அசோக் மாமா, நான் வரேன், பாய். நல்ல புள்ளடா இவன். ஏன் புள்ளியாச்சு, இப்ப எப்படி இருப்பான்? அது சரி, சீக்கிரமா இவனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டோன்னு வையன், அவ்வளவுதான், நிம்மதியாயிடுவேன்டா நானு. நிம்மதியா ஆயிடுவோன்னு சொல்லு. எனக்குமே இப்ப சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு தான் தோணுது. அதுவும் இல்லாம மணிமேகலைக்கும் மனுஷுக்கும் கல்யாணம் நடக்குதுல, அன்னைக்கே ஒரே மடியில 2 கல்யாணம் முடிச்சு விட்டுலாமா? அதுக்கு இதுங்க 2 ஒத்துக்கணும்ல. இப்ப கேட்டா ஒத்துப்பாங்கன்னு தான்டா தோணுது. அதுவும் இல்லாம ஷில்பா நந்தினிக்கு செயின் வாங்கி கொடுத்தா, அத சந்தோஷ் அவன் கையாலேயே நந்தினி கழுத்துல போட்டு விட்டுட்டு கல்யாணம் முடிச்சு போச்சு, இவன் பொண்டாட்டின்ட்டான். அப்படி இருக்கும்போது கேட்டா ஒத்துப்பாங்க தானே? ஆமா இல்ல, இப்படி ஒரு சம்பவம் வேற நடந்தது இல்ல. சரி அப்ப கேட்டு பார்க்கலாம். பசங்க ஒத்துப்பாங்கடா, ஒரே மேடையில 2 கல்யாணம் சூப்பரா தான்டா இருக்கும், பண்ணி முடிச்சிடலாம். அப்ப இந்த பொங்கல் எல்லாம் முடிஞ்சதும் ஒரு 20ஆம் தேதிக்கு மேல என்கேஜ்மெண்ட் முடிச்சு விட்டுடலாம் 2 பேருக்கும். சூப்பர்டா, பண்ணிடலாம். அப்ப ஏப்ரல் 7 திருவிழா தான். நம்ம வீட்டு கல்யாணம் ஆச்சு, திருவிழாவே தான்.